கொஸ்லந்தை மீரியபெத்த பகுதியில் மண் சரிவு அபாயம் காரணமாக இடம்பெயர்ந்தவர்கள் தொடர்ந்தும் தற்காலிக இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். குறித்த பகுதி வசிப்பதற்கு பாதுகாப்பானதா என்பது தொடர்பில் தேசிய கட்டிட ஆய்வு நிறுவனத்தின் அறிக்கை கிடைத்ததன் பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்கவுள்ளதாக மத்திய படையணிகள் கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் மனோ பெரேரா தெரிவித்தார். கொஸ்லந்த மீரியபெத்த பகுதியில் நேற்று மீண்டும் மண்சரிவு அபாயம் ஏற்பட்ட நிலையில் குறித்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டனர். மீரியபெத்த பகுதியில் இருந்து வெளியேற்றப்பட்ட மக்கள் தமது உடைமைகளை இன்று வேறு இடங்களை நோக்கி எடுத்து சென்றதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். கொஸ்லாந்த தமிழ் ஸ்ரீ கணேச மகாவித்தியாலயத்தில் இருந்தோம். திரும்ப திடீர்னு போங்க அப்படின்ட்டாங்க. முந்தா நாள் 12ஆம் தேதி நாங்க திடீர்னு எங்களுக்கு ஏழாவது திரும்ப போய் லயத்துல இருக்கலாம்னு சொன்னதுக்கு அவங்க அப்பையும் ஆமியால ஏஜியாலையும் எங்களோட சண்டையெல்லாம் பிடிச்சி நீங்க போங்க அப்படின்ட்டாங்க. அங்க போயிட்டு இருந்ததுக்கு சொல்றாங்க இன்னும் பிச்சைக்காரன் இங்க அவங்க சொல்றாங்க நீங்க இங்க இப்படி சாப்பிடுறதுக்கு பிச்சை எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு கூட எங்களை சொன்னாங்க. இப்ப முந்தா நாளுக்கு எங்களை எல்லாம் வலையில வீடுங்களுக்கு அனுப்பி விட்டாங்க. வீட்டுக்கு அனுப்பி விட்டு நேற்று பகலாகிறப்ப மருக வெடிப்பு வந்துருச்சுன்னு சொல்லி மருக கொஸ்லாந்த சேர்ச்சிக்கு விரட்டினாங்க. அங்கிருந்து இடம் போவான்னு சொல்லி மருக நாங்க இருந்த அகதியா இருந்த அந்த கொஸ்லாந்த தமிழ் மாதத்தியாளுக்கு மருக அனுப்பிட்டாங்க. ஸ்கூல்ல இருக்கப்ப எங்களை மண் பரிசோதனை செய்யப்பட்டது கொஸ்லாந்த பிரதேசம் சொல்லி அனுப்புனாங்க. மேல அதுவும் பலாத்துக்கிழமை தான் அனுப்புனாங்க. நாங்களும் சின்ன பிள்ளைங்களை தூக்கிட்டு அங்க உடுப்புகளை கட்டிக்கிட்டு வீடு வாசல் கரண்ட் இல்ல, அன்னைக்கு தண்ணி இல்ல, அதோட நாங்க வீட்டுல தங்கியிருந்தோம். ஆனா எங்களை தங்க முடியல. வீட்டுல இருட்டுல நாங்க கோயில் தங்கியிருந்தோம். நாளைக்கு அந்த ஸ்லிப் போன தண்ணியை பனி திருப்பி விட்டுருக்காங்க. லயமெல்லாம் தண்ணி. நாங்க நேரத்துல அந்த மழை நேரத்துல பார்த்துக்கிட்டு வந்தோம். வாசல்ல தண்ணி உள்ளு வரப்போதான்னு அதனால ஆக்கெல்லாம் ஓடுறப்ப நாங்க உளுந்து பிள்ளைங்களை தூக்கிட்டு போனோம். கொஸ்லாந்து ஸ்லிப் போன 29ஆம் தேதி ஸ்லிப் போனுச்சு. அதுல இருந்து தோட்டத்துல யாருக்குமே வேலை இல்ல. இப்ப இத்தனை நாள்ல வேலை இல்லாம தான் இருக்கும். அடுத்த மாசம் சாப்பிடுறதுக்கு என்னன்ட்டு ஸ்கூல்ல இருக்க நேரம் 3 நாளைக்கு சாப்பிடுறதுக்கு சாமான் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அடுத்த மாசம் நாங்க என்ன சாப்பிட போறோம்? இந்த மாசம் கூட நாங்க வேலை செஞ்சு சந்தா பணம் 150 ரூபா கொடுத்துருக்கோம். வெடிப்பு வந்திருக்கு. எங்களுக்கு பிள்ளைகளை எல்லாம் தூக்கிட்டு எங்கிட்டு போறது வாரதுன்னு தெரியல. எங்களுக்கு பாதுகாப்பா ஒரு இடம் ஒண்ணு வேணும். இந்த மாசம் 10ஆம் தேதி கூட நாங்க வேலை இல்லாட்டியும் சந்தா பணம் எல்லாம் கொடுக்கிறோம். மீரியபெத்த பகுதியில் மீண்டும் மண்சரிவு அபாயம் ஏற்பட்ட நிலையில் அந்த பகுதி மக்கள் கொஸ்லந்த கணேஷா தமிழ் வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டதாக மத்திய படையணிகள் கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் மனோ பெரேரா தெரிவித்தார். 136 குடும்பங்களைச் சேர்ந்த 487 பேர் தற்காலிக இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தற்காலிக இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கான நிவாரண உதவிகள் உரிய முறையில் வழங்கப்படுவதாகவும் மத்திய படையணிகள் கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் மனோ பெரேரா மேலும் தெரிவித்தார். இதேவேளை மண்சரிவு அபாயம் ஏற்பட்டுள்ள மீரியபெத்த பகுதியில் தொடர்ந்தும் ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தேசிய கட்டட ஆய்வு நிறுவனத்தின் மண்சரிவு ஆய்வு பிரிவின் தலைவர் RMS பண்டார குறிப்பிட்டார். ஆய்வுகளின் நிறைவில் அறிக்கை பெற்றுக் கொள்ளப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பில் தீர்மானிக்கப்படும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இதேவேளை மண்சரிவு அபாயத்தினால் இடம்பெயர்ந்து தற்காலிக இடங்களில் தங்கியுள்ளவர்களுக்கு நிவாரண உதவிகள் உரிய முறையில் வழங்கப்படுவதாக இடர் முகாமைத்துவ நிலையத்தின் பிரதிபலிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலை தெரிவித்தார். எனினும் தற்காலிக இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள தாம் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்குவதாக மண்சரிவினால் இடம்பெயர்ந்த மக்கள் தெரிவிக்கின்றனர். MPR ரிப்போர்ட்ல செக் பண்ணி கொஸ்லாந்தோட்டை இனிமேல் போகாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா திரும்பக்கா அங்க நாங்க போயிட்டு நேரத்து பில்லருக்கு போயிட்டு தான் ஒரு ஆள் கண்டிருக்காரு. ஆனா காங்காட்டி அதுவும் தெரிஞ்சிருக்காது எங்களுக்கு. நைட்டோட போயிருந்தா கூட நைட் எல்லாம் சரி எல்லாம் செத்துருப்போம். ஆனா எங்களுக்கு ஏன் இப்படியே பொய் சொல்லி இப்படி அனுப்புனாங்க? எங்களை ஊருக்கு அனுப்புறதா இருந்தாலும் இந்த ஸ்கூலுக்கு மேல ஃபுல்லாவும் செக் பண்ணி MPR ரிப்போர்ட் எங்களுக்கு காமிச்சா தான் நாங்க போவோம் இந்த இடத்த விட்டு. திங்கக்கிழமை ஸ்கூல்ல பாடம் கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்ப நாங்க திங்கக்கிழமை பாடம் கொடுத்தா நாங்க எங்க போயிட்டு இருக்குது? இவ்வளவு அகதியா நாங்க மாட்டிட்டு இருக்கோம். 9 பேர் சின்ன பிள்ளைகளா இருக்குது. ஒரு அவசரமா கூட யாரும் கூப்பிட்டா கூட விளங்காது. அப்படி ஒரு ஆபத்தான இடத்துல தான் நாங்க இருக்கிறோம். 2 பக்கத்து பெரிய ஆறுதான் இருக்குது. ஒரு வெடிப்பு போயிருக்கு. இவங்க பூமி ஆராய்ச்சி பண்ணேன்னு சொன்னாங்க. எதை வச்சு அவங்க சொன்னாங்க? எதை வச்சு எங்களை அனுப்புனாங்க? எப்படி ஆராய்ச்சி பண்ணிருப்பாங்க? நாங்க வசதி செஞ்சு தரோம், தண்ணி வசதி செஞ்சு தரோம், நீங்க போங்கன்னு சொன்னாங்க. அப்ப எல்லாரும் போயிட்டு எங்களை விரட்டக்குள்ள எங்களுக்கு போகாம இருக்கவும் இயலாது. அதுக்கு பாட்டு நாங்க பயந்துகிட்டு போயிட்டு புள்ள குட்டிங்களை இருட்டுல வச்சுக்கிட்டு தண்ணி இல்லாம ஒண்ணும் இல்லாம பெரிய அவசரப்பட்டு நாங்க வீட்டுக்கு திரும்ப மேட்ல போய் தண்ணி தூக்கிட்டு வந்து ஆக்கி சாப்பிட்டு எங்க பிள்ளைங்க எல்லாம் கொண்டு போயிட்டு நாங்க கோயில்ல படுக்க வச்சுக்கிட்டு இருந்தோம்.